நமஸ்காரம். மன்னிமித்தம் கிருதம் பாபம் அபி புண்ணியாய கல்பதே என்று ஒரு பிரமாண ஸ்லோகம். இதை பகவானே கூறுகிறார். எனக்காக என்னை குறித்து செய்யப்பட்டதாக இருப்பின் அது பாவமாகவே இருந்தாலும் புண்ணியமாகத்தான் கணக்கிடப்படும் என்று கூறுகிறார். அதே சமயம் பகவானை அநாதரித்து அவரை திரும்பியே பார்க்காமல் நாம் பல தர்ம காரியங்களை செய்தாலும் அது பாபமாகத்தான் கணக்கிடப்படும். இந்த ஸ்லோகம் கொஞ்சம் முரடான ஸ்லோகம். நாம நினைச்சிட்டு இருக்கிறது பகவானிடத்திலே செய்யப்படுவது பக்தி, உலகத்துக்காக செய்யப்படுவது சமூக பணி என்று நினைக்கிறோம். ஆனால் பெருமானோ தன்னையும் சமுதாயத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. அனைத்து ஜீவர்களும் இந்த லோகமும் பிரம்மத்தின் ஒரு பகுதியே. ஆகவே அவரை விடுத்து தனியாக தர்ம காரியம் புண்ணிய காரியம் என்று ஏதும் செய்ய இயலாது. ஒரு புண்ணியம் இருக்கணும்னாலே அது பகவானை குறித்துத்தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும், அவருடைய பயனுக்காகத்தான் இருக்க வேண்டும். அதனால் மக்கள் அனைவரும் பயனடைவர். இப்ப நான் ஒரு இடத்துல குளம் வெட்டி விட்டு அது புண்ணிய காரியம் என்பதற்காக புண்ணியம் ஆயிடாது. இதை புண்ணிய காரியம்னு பகவான் சொல்லியிருக்கார். ஆகவே இதை செய்கிறேன் என்று அவரோட தொடர்பு படுத்தும் நினைவிருந்தால்தான் அது புண்ணியமாகும். கிழியே சொல்லியிருக்கேன், கங்கையில் நீராடினதற்காக பாபம் போயிடாது. திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கை, ஆகவே அதில் நீராடினால் பாவம் போகும் என்கிற எண்ணம் இருந்தால்தான் போகும். உலகத்தில் குற்றம் என்று எது சொல்லப்படுகிறதோ அதற்காகவே கொண்டாடுவதும் உள்ளதே. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது அவர்களை எதிர்த்து பலரும் அவர்களையும் அடித்தனர், கொன்றனர், தாங்களும் உயிரிழந்தனர். அப்படி இருக்கிறவர்களுக்கு தியாகி பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கொலையே செய்தவர்களாக இருந்தாலும் அதை கொலைன்னு கணக்கிட மாட்டோம். அது தேசத்துக்காக செய்யப்பட்ட தொண்டு, அதனால் தானே தியாகி பட்டம். அதே போலத்தான் இங்கும் பகவானுக்காக செய்யப்பட்டதாக இருப்பின் அப்பது பாபமாகவே இருந்தாலும் புண்ணியமாக கணக்கிடப்படும். அப்படின்னா அது அவருக்கு குறித்து செய்யறதுங்கிறது எவ்வளவு முக்கியமாகிவிட்டது. ராமானுஜருடைய சீடர்களில் பிள்ளை உறங்காவல்லி தாசர் என்று ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவிக்கு பொன்னாச்சியார் என்று திருநாமம். 2 காதுகளிலும் வைரத்தோடுகளை அணிந்திருந்தாள், தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பக்தர் மறுநாள் எங்கோ கோயிலுக்கு போய் நிறைய பேருக்கு அவர் உணவளிக்க வேண்டும், ஆனால் போதிய பணம் இல்லை. இங்கு பார்த்தார், பொன்னாச்சியார் தூங்கிக் கொண்டிருந்தாள், காதில் வைரத்தோடு பளபளத்தது. மெதுவே போய் அதை திருடி எடுத்து விட்டார். ஒரு பக்கத்தோடை வாங்கிவிட்டார். அதற்குள் பொன்னாச்சியார் சற்றே விழித்தாள். ஓ, இவர் நல்ல பக்தராயித்தே, திருட மாட்டாரே, இவர் நாளைய திருப்பணிக்காக எடுக்கிறார் போலும், அதுக்கு இந்த ஒரு தோடு போராது, அடுத்த காது தோட்டையும் கொடுத்தால் தானே திருப்பணி நிறைவேறும், அவர் அதை எடுத்துக்கிட்டோம்னுட்டு தானே திரும்ப ஒரு கழித்து படுக்குமா போலே திரும்ப படுத்தாள். எடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கட்டும்னுட்டு. ஆனா வந்திருந்த பக்தர், ஓ இவள் விழித்து கொண்டு விட்டாள் போல் இருக்கிறது, முழிச்சுனுட்டா, நாம தப்பிக்கணுங்கிறதுக்காக அடுத்த காது தோட்டை எடுக்காமலே போய்விட்டார். பொழுது விடிந்தது. கணவர் பிள்ளவரங்காவல்லி தாசர் பார்த்தார். மனைவியின் ஒரு காது தோட்டை காணோம். மிகவும் கடிந்து கொண்டார், கோபித்தார். ஏன் இப்படி பண்ணிவிட்டாய் என்றார்.
மனைவி நினைத்தாள் தோடு காணா போயிடுத்துங்கிறதுக்காகத்தான் கோவிச்சுக்கிறார் போல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், பக்தர் வந்தார், அவருக்காகத்தான் அந்த ஒரு தோடு போயிடுத்து என்று சொன்னாள். சரி, அப்ப அப்புறம் என்ன நடந்தது? அடுத்த காடு தோடு இருக்கிறதே என்னாரு தாசர். அதையும் அவர் எடுத்துக்கிட்டாருங்கிறதுக்காகத்தான் நான் திரும்ப படுத்தேன். ஆனா அவர் பயந்து போய்விட்டார். பிள்ளவரங்காவலி தாசர் சொன்னார், அதுக்குத்தான் நான் உன்னை கோவித்து கொண்டேன். ஒரு காது தோடு போனதுக்காக அல்ல, அதை எடுக்க தெரிந்தவர் தானே உன்னுடைய அடுத்த காது தோட்டையும் எடுத்திருப்பார். நீ உயிருள்ளவள், முழித்துக் கொண்டிருக்கிறாய் என்று காட்டவே தானே அவர் பயந்து போனார். நீர் ஒரு கட்டை போலே கல்லை போலே படுத்து கொண்டிருந்தால் கண்டிப்பா அவர் அடுத்ததை தானே வாங்கியிருப்பார். இப்படி போய் அவர் திருப்பணியை கெடுத்து விட்டாயே என்று கடிந்து கொண்டாராம். இப்ப இந்த பக்தர் செய்த செயல் சரியா தவறா? உலக கண்ணோட்டத்தில் சாமானிய தர்மத்தில் பார்த்தால் தவறு. ஆனால் சாஸ்திர கண்ணோட்டத்தில் விசேஷ தர்மத்தில் பார்த்தால் செய்தது சரி. தசரதன் வைகுந்தத்துக்கு போகவில்லை, சொர்க்கத்தை தான் அடைந்தார். பீஷ்மரும் வைகுந்தம் அடையவில்லை, சொர்க்கத்துக்கு போனார். ஏன் தெரியுமா? கண்ணன் ஒரு பக்கம் இருக்கிறார்னு தெரிந்தவுடன் அங்கு தர்மம் இருக்கிறது என்று சொல்லி பீஷ்மர் அப்போதே அங்கு வந்திருக்க வேண்டும். அது வராமல் ஏதோ தர்மம் பேசிக் கொண்டிருந்தார். ஆகவே சொர்க்கத்துக்கு தான் போனார். தசரதனும் தான் கைகைக்கு வாக்கே கொடுத்திருந்தாலும் ராமன் காட்டுக்கு போவதை சகித்துக் கொள்ள முடியாது. அவருடைய திருமேனியும் சௌகரியமும் முக்கியம். நான் பொய்யனாக போனாலும் சரி என்று தன் வார்த்தை தூக்கி போட்டிருந்தால் வைகுந்தத்துக்கு போயிருப்பார். அப்ப இவர்களெல்லாம் சாமான்யமான தர்மத்தை பார்த்தனர். அதைவிட விசேஷ தர்மம் பெருமானை பார்த்து அவனுக்காக இருத்தல். இந்த தர்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாபத்தை கூட புண்ணியமாக மாற்றுகிற பெருமை, ஆற்றல் பெருமானிடத்தில் உள்ளது. அதையே பற்றுவோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.